ஒரு கிறிஸ்தவன் ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவனாக எப்படி இருக்க முடியும்? ஆரோக்கியமான கிறிஸ்தவன், அதாவது நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம், பல விதமான தேவைகளுக்காக ஆண்டோட்ட போகிறோம், நாம் பலர் ஊழியங்கள் செய்கிறோம், பலவிதமாக செய்து ஒரு விதத்தில் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு பலதை பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மெய்யாக ஒரு சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி தேவனுடைய நன்மையை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும், எப்படி ஆண்டவர் நம்மை சாட்சியாக வாழ விரும்புகிறார், பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில காண்பிக்கணுன்றது அவருடைய சித்தம். அதான் நம்ம கர்த்தருடைய ஜெபத்தில் ஜெபம் பண்றோம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவர் சொன்னார் ஆவிக்குரிய முறையில் இது இப்போவே வந்தாச்சு, இனி பிரத்யட்சமாக வரும், அது பிறகு உள்ள நாட்கள், அந்த நாட்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் இப்போ தேவ பிள்ளைகள் மத்தியில் ஆண்டோடைய ராஜ்யம் இருக்குது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய சாட்சியின் வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்போ சாட்சி என்று சொல்லுகிறது, நாம் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் பரலோகத்தில் எழுந்தருளி சென்றார், மறுபடியும் வருவார் என்று சொல்வது மட்டும் அல்ல நம்முடைய சாட்சி. அதுதான் அடிப்படை என்றாலும் கூட நம் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு முன்மாதிரியின் வாழ்க்கையாக ஜனங்கள் மத்தியில் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இது நமக்கு முக்கியமான ஒரு காரியம். அப்ப அதை நாம இந்த நாளில் புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த இங்கிலீஷ்ல போட்டிருக்கு லைஃப் இன் ஃபுல்னஸ், அதாவது முழுமையான ஒரு வாழ்க்கை தர ஆண்டவர் வந்தார். அதுதான் சீஷர் ஆக்குகிற ஊழியம். சீஷர் ஆக்குகிற ஊழியம் என்ன? ஆட்களை நரகத்திலிருந்து ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறது மட்டுமல்ல, அது ரட்சிப்பின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அது அல்ல. ரட்சிக்கப்பட்ட அந்த தேவ ஜனத்தை தேவ மனிதர்களாக மாற்றி தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாக அந்த மனிதன் மாறணும். அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அப்படியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் சீஷராக்கிற ஊழியத்தை தான் அவர் முதன்மைப்படுத்தி பேசினார். போகிறதுக்கு முன்பாக அதை தான் சொல்லிட்டு போனார். அதாவது நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் சீஷராக்குனவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, அவர்களுக்கு நான் சொல்லுகிறதை கற்றுக் கொடுங்க. சீஷராக்குறதுன்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவரை போல ஆக்குறது தான் சீஷராக்குறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு முன்மாதிரி மனுஷனாக ஆண்டவர் வந்தார். ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டானோ அதே மாதிரி நிலைக்கு மறுபடியும் மனுஷனை கொண்டு போகணும். அதுதான் சீஷராக்குற ஊழியம். சீஷராக்குற ஊழியம் என்று சொல்லுகிறது ஏதோ ஒரு சில காரியங்களை சொல்லி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்கிறது அல்ல. அது டோட்டல் ரீஸ்டோரேஷன். அதாவது ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி ஆரம்பத்தில் சிருஷ்டித்தாரோ அதே மகிமையின் ஒரு மனிதனாக இன்றைக்கு நாம் எல்லாரும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தோடு நாம் திகழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் நமக்கு சாட்சியாக மாறும். நம்ம வாழ்க்கையை வாழல, ஆனா போய் ஆண்டவரை சொல்லுவோம். கேட்கிறவனுக்கு அசிங்கமா இருக்கும். என்ன சொல்றான், இவன் என்ன பேசுறான், இப்படியாக அடிக்கடியாக அநேக வேளைகளில் நாம திணறுகிறவர்களாக காணப்படுகிறோம். மெய்யான சாட்சி இல்லாமல் நாம துயரப்படுகிறோம். அப்ப அதை நாம புரிந்து கொள்கிறதற்கு தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்கிறதை புரிந்து கொள்ளணும். ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை, லைஃப் இன் ஃபுல்னஸ், அதுதான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை எப்படி புரிந்து கொள்கிறது? ஆண்டவர் இயேசு தான் நமக்கு மாடல் என்று தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி, அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது என்கிறதை வேத வசனம் நமக்கு சொல்லுது. வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நாம வாசிக்கலாம். இயேசுவானவர்
ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 4 விதத்துல ஆண்டவர் விருத்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்து இந்த 4 கோணங்களில 4 பரிமாணங்களில ஆண்டவருடைய வளர்ச்சி காணப்பட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்தவனாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இப்படியாக வளர்ச்சி பெற வேண்டும். ஆமென். புரியுறீங்களா எல்லாரும்? ஓகே, அதுதான் பார்க்கிறோம். இன்னும் அதாவது ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல, ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழுமையான ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 5:23. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் வரும்போது இருக்கும்படி காக்கப்படுவதா. அப்ப முழுமையான ஆண்டவர் ஒரு பாதுகாவலை அங்கு கொடுக்கிறார். அதாவது முழுமையா நம்ம இந்த உலக வாழ்க்கையில் அநேகர் என்ன நினைக்கிறோம்னா, சரீர பிரகாரமான நன்மைகள் மட்டும் தான் நன்மைகள் நினைக்கிறோம். ஆசீர்வாதம்னு வார்த்தை சொல்லிட்டாலும் உடனே பணம் தான் பலருக்கு ஞாபகம் வரும். பணம் 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 என்றே மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளம் காண்பிக்கும்படிக்காக இந்த உலகத்துல வந்தார். மெய்யாக என்னப்பா உங்களுக்கு வேணும், உங்களில் என்ன குறைவு இருக்கு, அந்த குறைவை நிறைவாக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அதை நாம புரிந்து கொள்வதற்கு இந்த நாளில் முயற்சி செய்ய போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் அந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது 4 பிரகாரமாக அதை பார்க்கலாம். 1, அவர் ஆவிக்குரிய முறையில் அவருடைய வளர்ச்சி காணப்பட்டது. 2வது, மனதளவில் அவருடைய உணர்ச்சிகளின் அளவில் அவருடைய வளர்ச்சி காணப்பட்டது. 3, சரீர பிரகாரமான அவருடைய வளர்ச்சி காணப்பட்டது. 4, சமூக அளவில் உறவுகளின் அளவில் அவருடைய அந்த வளர்ச்சி காணப்பட்டது. அதாவது அதில் என்ன போட்டிருக்கு, அவர் மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமா விருத்தி அடைந்தார். மனுஷர் எரிச்சல்ல விருத்தி அடைஞ்சார். அவர் மனுஷருடைய தயவு உண்டாயிருந்தது. அவருக்கு மனுஷருடைய தயவு உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம். சபையாரை குறித்து பார்க்கும் பொழுது சபையார் அப்படியாக எல்லாரும் அவங்கள மதிக்கிற அளவில் தாங்க இருந்தாங்க. அவர்கள் குறித்து பயம் உண்டாச்சுது. எதிர்க்கிறவங்க ஒரு சைடில் இருந்தாலும் மனுஷர் தயவு, எங்கெல்லாம் நம்ம யோசேப்பு போனாரோ அங்கெல்லாம் தேவக்கிருபையும் அவரோடு இருந்தது, மனுஷர் தயவும் அவரோடு இருந்தது. நமக்கு மனுஷர் தயவை குறித்து அதிகமாக நம்ம சிந்திக்கிறது இல்லை. அப்போ பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அப்பதான் வரும். நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேச மாட்டார். சொந்த தங்கச்சி யாரு தம்பி யாருன்னு தெரியல. இப்படி இருக்கிற வாழ்க்கை வாழுகிறவங்க கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியுமா? இவங்க அறிவிக்கிற சுவிசேஷத்தை சுவிசேஷம் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை தான் நம்ம சிந்திக்கணும். அப்போ ஒரு முழுமையான ஆசீர்வாதத்துக்கு நாம் முதல்ல ரெடி ஆகணும். இது தருகிறவர் நம்ம ஆண்டவர். ஆமென். நம்ம எதிர்பார்க்கணும். என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். உன்னால முடியாததெல்லாம் நான் செய்வேன். உனக்கு நம்புறதுக்கே கடினமாக இருக்கிற காரியங்களை நான் செய்வேன். அது அவருடைய காரியம். ஆனா நாம எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. நாம விரும்பணும். வெறும் காசு என்கிறதுல இருந்து நம்முடைய சிந்தனையை மாற்றணும். நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக ஆண்டவர் தருகிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் என்னை அப்படி ஆசீர்வதியும் ஐயா, என்னை அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க என்று சொல்லணும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மெய்யாக ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் அப்படியாக நம்பிக்கையாக இருப்போம். அப்ப இந்த 4 விதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மனதளவிலான ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், உறவு சம்பந்தமான சமூக அளவிலான ஆசீர்வாதம். இந்த 4 குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 4 நம்ம வாஞ்சிக்கணும். கொஞ்சம் தான் முழுமையாக பார்க்க முடியாது. ஆனாலும் சில காரியங்களை
குறிப்பிட்ட சில காரியங்களை பார்த்து வேகமாக போகலாம். ஆனால் 4 நீங்க புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ள ஆண்டவர் சமூகத்தை ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என்ன இப்படியா 4 விதத்துல ஆசீர்வதிங்க. இங்க உறவுகள் எல்லாம் சீர்படுத்துங்க ஆண்டவரே. உறவு சீர்படலைன்னா புரிஞ்சுக்குங்க, நீங்க வாழலை, நீங்க செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். ரியல். நீங்க நீங்க வந்து பிரேதமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. செத்த பிணம், நடை பிணம். உறவுகள் சரியில்லைன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்காதுங்க, இருக்காது. நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரோடு உள்ள உறவு சரியில்லைன்னா ஆக மொத்தத்தில் எல்லாமே குழப்பம் தான். அப்போ எல்லாம் அந்த உறவு, இதை தான் நீங்கள் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய சௌக்கியம் என்பது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது தேவனோடு உள்ள உறவு. சரியா? தேவனோடு உள்ள உறவு சரியாக இருந்தால் நம் ஆவி, நமக்குள்ள ஆவி வந்து பலமா இருக்கும், ஆவி ரொம்ப உற்சாகமா இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அதான் அடிப்படை. அது முதலாவது. அடுத்து அப்ப இதுல அதுதான் நமக்கு அடிப்படை. அதை முதல்ல முடிப்போம். இப்போ அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இருந்தா மற்ற எல்லாமே உண்டாகும். 3 யோவான் வாசிங்க, 1 அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழணும். அப்ப முதல்ல ஆத்துமா வாழணும். முதல்ல அதாவது இது ஆத்துமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்பிரிட், ஆவி. இந்த ஆவி ஆத்துமா என்கிற வார்த்தைகள் வேதத்துல இன்டர்சேஞ்சபிளி மாற்றி மாற்றி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இங்க ஆவி, ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ உன் ஆவி வாழ்கிறது, உன் ஆவிக்குரிய மனுஷன் வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ என்ன செய், சுகமாக இரு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீ முதலாவது கவனிக்கணும். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ஆவிக்குரிய காரியத்தை பாரு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும், மற்ற எல்லாம் உனக்கு வரும். அப்ப முதலாவது நமக்கு குழப்பம் எங்க உண்டாகும்னா ஆவிக்குரிய வாழ்க்கை தான் குழப்பம் உண்டாகும். அப்போ அதை நாம சரி பண்ணணும். ஆனால் அது மட்டும் போதாது, அதோடு மற்றவைகளையும் நாம எதிர்பார்க்கணும். ஆமென். அதான் வெறும் ஆவி 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 என்று சொல்லுகிறதல்ல, அந்த ஆவிக்குரிய மனிதனாக சகல நன்மைகளையும் பெற்று ஒரு சாட்சியாக வாழணும். அல்லேலூயா. இயேசுவின் சீஷனாக மாறணும். ஆமென். இயேசுவின் சீஷன் என்பது ஒரு வறண்ட வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை அல்லங்க, அது ஒரு உற்சாகமான வாழ்க்கை. ஆமென். முகம் மலர்ந்த வாழ்க்கை. ஆமென். எப்பொழுதும் துக்கமாக இருந்து ஸ்தோத்திரம் பண்ற வாழ்க்கை அல்ல, உற்சாகமாக அவரை துதிக்கிற வாழ்க்கை. ஆமென். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து உண்மையிலேயே செழிப்பான வாழ்க்கை. செழிப்புன்னு உடனே பைசாக்கு போயிடப்படாது. இல்லை, அதுலேயும் செழிப்பு வரும், அதுலேயும் வரணும். ஆனால் அது மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் உறவுகளில் செழிப்பு. நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதான் மனுஷர் தயவு. பார்த்தாலே விப்ராளம் உண்டாகிற. அப்போ அதுக்கு நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஒருத்தரும் சரியில்லை இந்த உலகத்தில், நம்ம சரியில்லாதனால தான் மற்றவங்க சரியில்லை. யாராவது ஒருத்தங்க உங்கள்கிட்ட தகராறு பண்ணுறாங்கன்னா அவங்க சரியில்லைன்னு சொல்லலாம். எல்லாருமே உங்கள்கிட்ட தகராறு பண்ணுறாங்கன்னா யார் சரியில்லை சொல்லுங்க. அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ இவைகளை புரிந்து கொண்டு சரிப்படுத்தணும். நம் பலகீனங்களை ஆண்டவர் சமூகத்தை சொல்லணும். ஆண்டவரே எங்களை உதவி செய்யுங்க. ஆராதனை சமயத்தில் நம்ம தான் பார்த்தோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க அவர் உதவி செய்வார். அப்பந்தான் அந்த மெய்யான செழிப்பு வரும் பாருங்க. அப்பந்தான் உற்சாகம் இருக்கும். அப்பந்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். அப்பந்தான் நமக்கு மக்களும் பார்க்கும்போது எப்பா இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இப்படியா அப்படின்னு பார்க்கிற அளவுல இருக்கணும் நம்ம. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். முதலாவது காரியம், ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ள இருக்கணும். விசுவாசத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் நாம் வளரணும். இது எப்படி உண்டாகும் அப்படின்னா, தேவனோடு நேரம் செலவு செய்தால் மட்டும்தான் இது வரும். ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறணும். திஸ் இஸ் த பேசிக். சபையில் மட்டும் போய் அந்நிய பாஷை பேசினா வறட்சி இருக்க தான் செய்யும். சபையில் மட்டும்தான் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, சபையில் மட்டும்தான் பாட்டு பாடுறோம் அப்படின்னா வறட்சி இருக்க தான் செய்யும். இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யணும். நம் வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறணும். பைபிள் வாசிக்கணும், ரொம்ப முக்கியம். இது நம்ம எல்லாருக்குள்ளே வந்துட்டா வாழ்க்கை மாறிடும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலப்பட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய குழப்பங்கள் சரியாயிரும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபையை விட்டு ஒரு சபையாக போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரங்களை தேடிட்டே இருப்பாங்க. சும்மா இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு திரிகிற ஒரு அலைச்சலின் ஆவி பிடிச்சிரும் பல்லவரை. ரீசன் என்ன? அவங்க தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால தான். நாம் ஒரு தெளிவு பெறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெளிவு பெறணும்னா நாம் ஆண்டவரோடு உள்ள உறவில் சரியாக இருக்கணும். அவரோட உள்ள உறவு கிளியர் ஆகிட்டா நமக்கு பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ பிஸியாக இருந்தார் இல்லையா? ஆனால் அவர் ஜெபத்தை மட்டும் விடவே இல்லை இல்லையா? அவர் ஓடி ஓடி போவார்ல ஆண்டவர். இப்போ நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், சாப்பிட்றது வந்து கூப்பிடுவாங்க, அதோட பெரிய போஜனம் எனக்கு இருக்கப்பா, அதான் எனக்கு முக்கியம். ஆண்டவர் போகிறார். அப்படியாக கர்த்தர் வந்து ஜெபத்தில் முக்கியத்துவம் கொடுத்தாரு. இப்போ ஒரு வசனத்தை வாசிப்பு அந்த ஜெபத்தை குறித்து. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் அநேக வசனங்கள் இருக்கு. ஒரு வசனத்தை வாசிங்க. ஜனங்களை அனுப்பிவிட்டு, நிறைய பேர் ஊழியம் கொள்ளும்படி வந்திருந்தாங்க, அவங்கள அனுப்பிவிட்டு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது தனிமையா இருந்தார். எங்க ஏறினாரு சகோதரிகளை சொல்லுங்க? எங்க ஏறினார் ஆண்டவர்? மலையில ஏறினார். ஏன் மலையில போய் ஏறினாரு? ஏன் மலையில ஏறினாரு? யாரும் வரமாட்டாங்க, அதாவது தனிமையா போனாரு. இன்னொருக்கு இந்த மலையை குறித்து இன்னொரு அழகான காரியத்தை வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் வாசிங்க, 1-4 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த காரியத்தை சிந்திக்கலாம். இந்த அனுபவம் நமக்கு வேணும். ஆ ஆ ஆ ஆ எங்க ரெண்டு காரியம். ஒன்று தனித்து இருக்கும்படி, சரியா? தனித்து இருக்கும்படி, அதாவது தனிச்ச இடத்துக்கு போறாங்க, நம்பர் 1. அடுத்தது உயர்ந்த இடத்துக்கு போறாங்க. இதுல 3 காரியம் பார்க்கலாம். பார்த்துருங்க. ஒன்று, பேதுரு, யாக்கோபு, யோவான் தேவனோடு அவங்க ஒரு நெருங்கிய உறவுல இருந்தவங்க, நெருக்கமானவங்க. நெருக்கம் ஒன்று. அடுத்தது தனித்து. மூன்றாவது எங்க? உயர்வு. இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில. அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுது வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அடுத்து ஆ ம் சரி பாருங்க. இங்க பாருங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் போட்டு அவன் போட்டு நாங்களும் கூட இருந்துடுறோம் ஐயா. எங்களுக்கு 3 பேருக்கும் அங்கேயே ஒரு பாய் போட்டு எங்களுக்கு இடம் தந்துருங்க. இந்த விட்டுட்டு போண்டா, நான் உங்களுக்கு தண்ணின்னு எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு ஏதாவது எடுபடியா ஏதாவது வேலைகளை செய்து நாங்களும் படுத்துக்கிறோங்க. இங்க இது போக வேண்டாம். அப்படி ஒரு மகிமை. இதுதான், இந்த மகிமையில இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை செழிப்பாக மாறும். அல்லேலூயா. இந்த மகிமைக்கு 3 காரணத்தை பார்த்தோம். 1, ஆண்டவரோட நெருக்கமா இருக்கும். ஆண்டவர் மற்றவங்களை விட்டு இவங்க 3 மட்டும் கூட்டு போறாரு பாருங்க. பட்சபாதம் பண்றாரு இல்லையா? வரும் அப்படி அல்ல. அதான் நம்ம நேற்றுக்கு அதுக்கு சிந்திச்சோம். எல்லாரையும் நேசிக்கிறார் ஆண்டவர். 12 பேரையும் நேசித்தார், 70 பேரையும் நேசித்தார், 120 பேரையும் நேசித்தார், 3000 பேரையும் நேசித்தார். உலகத்தில் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனா எல்லாரும் அவர் பிரியமா இல்லை. பிரியமாக இருக்கிறவங்க, அவரோட நெருக்கமாக இருக்கிறவங்க தான் அவர் பிரியமா இருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்கிற இடத்துல அவர் பிரியமா இருக்கிறார். அவர் கீழ்ப்படுகிற இடத்துல அவர் பிரியமா இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு கீழ்ப்படுகிற இடத்துல அவரை நேசிக்கிறவர் அவருக்கு கீழ்ப்படிவாங்க. கீழ்ப்படுகிற இடத்துல அவங்க வாசம் பண்ணுவாங்களாம். பிதாவும் நானும் வந்து அவங்களோடு கூட வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணி என்ன பண்ணுவோம்? எங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதலுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க கீழ்ப்படிதலுக்கு தேவனுடைய வெளிப்பாடு நன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதான் ஆசீர்வாதத்தின் அடிப்படை. நீ பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா நீங்க வாசிங்க. நம்முடைய விசேஷமா யாத்ரா புஸ்தகத்தில் உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்க முடியும். அவர்கள் கீழ்ப்படிந்தால் இப்படியான நன்மை. 28ஆம் அதிகாரத்தில்
இவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டு சொல்லி இருக்கிறார். கீழ்ப்படியலைன்னா இப்படி இப்படி இப்படியான சாபங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதங்களும் சாபங்களும் கீழ்ப்படுகிறவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் வெறும் உலக ஆசீர்வாதத்தினால்தான் அங்க கீழ்ப்படிதலுக்கான நன்மை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அது இரண்டாவது பட்சம். அது சொன்னார் கூட கொடுக்கப்படும். அது இட்லி சமோசா அல்ல, இது கூட கொடுக்கப்படுகிற சட்னி சாம்பார். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கிற காரியம். முதன்மையானது என்னது? வெளிப்பாடு, மகிமை. மகிமை, தேவ மகிமை. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவ மகிமை. அந்த தேவ மகிமைக்குள்ள போயிட்டா எல்லாம் புரிய வந்துடும். உலகம் என்றால் என்ன, மனிதன் என்றால் யாரு, கடவுள் யாரு என்கிறதை புரிந்து கொள்ளுகிற அந்த அனுபவம், அந்த மகிமையின் அனுபவம், இதுக்குள்ள போனாதான் முற்றிலுமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இது முக்கியமான காரியம். அப்போ ஒண்ணு நெருக்கமாக இருந்தாங்க, இரண்டாவது தனியா போயிட்டாங்க. தனியா போனோம், கேட்டீங்களா? தனியா போகணும், ஜெபம் பண்ணணும். தனியா போய் நம்ம ஜெபிக்கணும். அதாவது நம்ம இருக்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கணும். அப்பதான் ஜெபம் நடக்கும். நாங்க சொல்றது உண்டு, ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அந்த ரூம்ல எல்லாரும் இருப்பாங்க. எங்க தனியா போறது? ஆண்கள்லாம் ஒருவேளை வெளியே போய் எங்கேயாவது விலைக்காவது போகலாம். பெண்கள் அதுவும் போக முடியாது. என்ன பண்றது, எப்படி பண்றது? நான் அங்கே ஜனங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், ஒரு சாக்கு எடுத்துடுங்க. பாய் வாங்குறதுக்கு வழி இல்லைன்னா பரவாயில்ல, அங்கே சாக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க பார்த்துருங்க. சிமெண்ட் சாக்கு அழகா கழுகி அதை பாய் ஆக்கிடுவாங்க. ஒரு சாக்கு போதும், அதை உங்களுக்காக மடக்கி ஸ்பெஷலாக வச்சுக்கோங்க. அதை ஒரு இடத்துல ஒரு முக்கில் போடுங்க. அதான் உங்க ஜெபமலை. அதான் உங்க ஜெபமலை. தனிமையா போய் அதில் ஏறுங்க. அதில் மெய்யான உள்ளத்தோடு உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு தன்னை வெளிப்பாடு உண்டாகும். ஜெபிக்க தொடங்குங்க. தனிமையாக உட்காருங்க. ஒரு இடத்த உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்க. தனி அறை வேணும்னு அவசியம் இல்லை. தனி அறை இருந்தால் ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறை இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு ரூமில் ஒரு முக்கை பார்த்துங்க, ஒரு கார்னர், ஒரு பாய் எடுத்துங்க உங்களுக்காக, ஜெப பாய். அதான் உங்கள் ஜெபமலை. அதில் ரெகுலராக நீங்கள் ஏறணும். நீங்கள் ரெகுலராக ஏறணும். ஆண்டவர் அதான் செய்தார். ஓடி ஓடி போனார். அப்பாவோட உறவு கொள்ளாமல் நான் ஊழியம் செய்ய முடியாது என்கிறத அந்த தேவகுமாரன் அறிந்திருந்தால் நாமெல்லாம் ஏமாத்திரம். தேவ மகிமையின் அனுபவம் நமக்கு முக்கியம். இதுதான் அடிப்படை. இதுதான் அடிப்படை. பேதுரு சொல்றார், போண்டா ஐயா, இது என்னது வாழ்க்கை, இது என்னது, இதல்லவா எனக்கு வேணும், இதை விட வேற என்னது எனக்கு, இது போதும் ஐயா, இங்க நான் இருந்துடுறேன். சில டைம்ல ஆராதனைகளில் பார்த்தீங்கன்னா மெய்யாக சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து ஆராதிக்கும் பொழுது எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருந்திருக்கு. ஆண்டவர் இதிலேயே இருந்துடலாம், இப்படியே இருந்துடலாம். பல நேரத்தில் அப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் ஆவடியும், ஏன்னு தெரியாது. ஆண்டவரே நான் அப்படி நிற்போம், ஆண்டவரே போதும். இதுதாங்க அனுபவம். இந்த அனுபவம் தான் அடிப்படை. அப்ப இது மலையில ஏறுறது, தனியா போகிறது. அடுத்த மலையில உயர்ந்த மலைன்னு போட்டிருக்கு பாருங்க. அது என்ன காரணம் தெரியும்? என்ன காரியம் தெரியுமா? இந்த உலகத்துல உள்ள இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பொறாமைகள், போட்டி பொறாமைகள், இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு சைட்ல போட்டுட்டு நம்ம அதுக்கு விட்டு மேலே போகணும். அப்பந்தான் அவருடைய மகிமை பார்க்க முடியும். இந்த பொறாமைகளும் நம் எரிச்சல்களும் கசப்புகளும் எவ்வளவு நாள் நமக்குள்ள இருந்துட்டு இருக்குமோ அது வரைக்கும் இந்த மகிமையை நீங்க பார்க்க முடியாது. உயர்ந்த மலையில ஏறினாதான் மறுரூபம் உண்டாகும். அந்த உயர்ந்த மலையின் அனுபவத்துக்குள்ள கடந்து செல்ல வேண்டியது நமக்கு இந்த சின்ன சின்ன காரியங்கள் அவைகளுக்கு தடையாக இருக்கும். அப்ப இதெல்லாம் தூக்கி போடணும். அதுக்கு என்ன செய்யணும்? கேட்டேன் கேட்கல, பார்த்தேன் பார்க்கல அப்படின்னு போயிட்டே இருக்கணும். கேட்டேன் ஆனா கேட்கல, எனக்கு கேட்கல, ஞாபகம் இல்லை, ஏதோ அவங்க எனக்கு ஞாபகம் இல்லை, தெரியல. பார்த்தேன், எனக்கு பார்க்கல, எனக்கு தெரியல, எனக்கு கண்ணில் படல அப்படின்னு போயிட்டு இருந்தா தான் வாழ முடியும். அப்பந்தான் ஆவிக்கிற வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப முதலாவது ஆவிக்கிற வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு இந்த மகிமையின் அனுபவம் வேணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? அவரோட நெருக்கமா இருக்கணும், தனிமையா இருக்கணும், உயர்ந்த இடத்துல போகணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆண்டவரோடு கூட நம்மளை எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதங்களிலே உட்கார வச்சிருக்கிறார். உன்னதங்களிலே. ஃப்ளைட்ல போகும் பொழுது பார்த்தீங்கன்னா
ஃப்ளைட்டில் எத்தனை பேர் யாத்திரை பண்ணுறீங்கன்னு தெரில. ஃப்ளைட்டில் போகும்பொழுது ஏறி ஃப்ளைட்டில் இருக்கும்போதே உயரமான சீட்லாம் இருப்போம். ஃப்ளைட் அப்படி போக ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கிற வண்டி வீடுகள் எல்லாம் சின்ன சின்ன பொம்மைகள் மாதிரி, சின்ன சின்ன தீப்பெட்டி மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? பெரிய விஷயங்கள்லாம் எப்படி தெரிய ஆரம்பிக்கும்? ஒன்றும் இல்லை. எப்போ மேலே போனாதான். கீழே கிடக்கு, இப்படி இப்படி சொல்லிட்டாளா, இவ்வளோ சொன்னாளா? கீழே இருக்கும்போது அப்படி தெரியும். சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும். மேலே போயிட்டோன்னா என்னது, அதை விடு, அதை விடு, போட்டு போ. இது எப்போ வரும்? மேலே போனாதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள கிடந்து குழம்பிட்டே கிடந்தோம் அப்படின்னா அதையே சுற்றி 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 பாட்டு பாடுறோம், பள்ளிப்படத்தை சுற்றி சுற்றி சுற்றின்னு. ஆனால் நம்ம என்ன சுற்றி சுற்றி வருவோம்? ஒருத்தரையாக சுற்றி சுற்றி சுற்றி, அவங்க சொல்கிறத சுற்றி சுற்றி சுற்றி, அவங்கள பார்த்து சுற்றி சுற்றி சுற்றி, இப்படியே நம்முடைய வாழ்க்கைகளை தீர்த்து கொண்டிருக்காம தேவ சமூகத்தில் நாம் மேன்மை அடையும்படியாக நம்ம ஆவிக்குரிய அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யட்டும். நேரம் போயாச்சு. ஒரு பாயிண்ட்லேயே இன்னும் 3 பார்க்கணும். அடுத்து 2வது நம்ம பார்க்கிறோம் மனதளவிலான ஒரு வளர்ச்சி. இது ரொம்ப முக்கியமான இது ஒரு காரியம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் எல்லாம் நம்முடைய மனதில் சரியாக, அது மனசு சரியில்லைன்னா இதெல்லாம் போயிடும். பார்த்துருங்க, தண்ணி எவ்வளோதான் ஆண்டவர் திறந்து விட்டாலும், அபிஷேகத்தை ஆண்டவர் எவ்வளோதான் திறந்து விட்டாலும், மனசு என்கிற அந்த டப்பா அடைச்சிருந்துன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஜபத்துக்கு குறைவில்லை, வசனம் கேட்கறதுக்கு குறைவில்லை, ஐக்கியத்துக்கு குறைவில்லை, உபவாசத்துக்கு குறைவில்லை, ஆனால் டப்பா அடைஞ்சிருக்கு. என்ன பண்ணுவோம்? தண்ணி வரலன்றது ஒரு வேற விஷயம், அபிஷேகம் இல்லையே என்கிறது வேற விஷயம். அபிஷேகம் இருக்கிறது, அபிஷேகத்தின் அனுபவம் இருக்கிறது, அந்நிய பாஷை அனுபவம் இருக்கிறது, ஆனால் அது அங்க செயல்படல. காரணம் மனதளவில் ஆரோக்கியம் இல்லை. மனதளவில் நாம பலகீனப்பட்டு காணப்படுகிறோம். அதை தான் பார்க்குறோம். இந்த மனதளவின் ஆரோக்கியம் எப்படி உண்டாகும்னா, இது நமக்கு நம்மை குறித்த ஒரு அறிவு, நம்மோடு உள்ள ஒரு உறவு, இது பலப்படணும். இப்போ ஆண்டவரோடு கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி நம்மோடு நெருக்கமா இருக்கணும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? உண்மையாகவே நம்மை அறியணும். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 23:7 நம்ம வாசிக்கிறோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்ம இருதயத்துல, அதாவது அது மனது, எப்படி மனசுல நினைக்கிறோமோ அப்படிதான் நம்ம இருப்போமா. அப்ப மனசுல சரியா நினைச்சா சரியா இருப்போம், குழப்பமா நினைச்சா குழம்பி இருப்போம், சரியில்லைன்னா சரியில்லை. அப்ப அதனால தான் இந்த மனசை நாம சரி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதான் ஆண்டவர் சொன்ன, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். திருப்புதல் ஆவியில் அல்ல, எங்க மனதில் உண்டாகணும். மனசுதான் குழப்பம், குழப்பக்கார மனசுதான். வண்டி எல்லாம் ரெடியா இருக்கு, டிரைவர் சரியில்லை, டிரைவர் வண்டியை வேற எங்கேயே கொண்டு போயிட்டு இருக்கிறான். அப்ப டிரைவரை சரி பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, மனசு குரங்கு மாதிரி, எங்க போகுதுன்னு தெரியாது. அப்ப அந்த மனசை ட்ரெயின் பண்றதே ஒரு பெரிய வேலை. அதை நம்ம செஞ்சு ஆகணும். ஆவியில எவ்வளவுதான் நிறைஞ்சிருந்தாலும் மனசு குரங்கா இருந்துட்டு இருந்தா அடுத்த நாள் வேற எங்கேயே தவிரும். ஞாயிற்றுக்கிழமை ஜும்முன்னு இருக்கும், அடுத்த நாள் டம்முன்னு போயிடும், போயாச்சு வேற எங்கேயோ ஒரு. அப்ப மனசு தான் குழப்பம். நமக்கு மனசு கிடந்து நமக்கு குழப்பம். மனசை நாம சரி பண்ணணும். அதுக்கு நாம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அதான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு புதுசாகணும். வசனத்தின்படி மனசை மாற்றணும். எப்படி நம்மை சுத்தி நடக்கிறதோ அப்படி நம்ம மனசு ஆயிடுச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனசு என்னன்னா, உங்க வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்கும், அதை தான் மனசு நினைச்சிட்டு இருக்கும். நம் பரம்பரையாக குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அதுதான் நம்முடைய மனசுல இருக்கும். பரம்பரைகளை அப்படியே பற்றி கொள்ளுகிற மனசு.
உலகத்துல வாழ்கிற நடக்கிற காரியங்களை அப்படியே மனசுல பதிஞ்சிருது. ஏன்னா பாருங்க, இப்போ கூட நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட வாரத்துல ஒரு நாள் தானே இங்க இருக்கிறோம், அதுவும் சில மணி நேரங்கள். நீங்களா இடைக்கிடைக்கு அப்பப்போ நீங்க வர்றீங்க, சபைகள்ல பல ஊழியங்கள் ஈடுபாடாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல இடங்கள் இது ஒண்ணுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கு போவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனசு எதை கேட்கும்? இங்க மட்டும்தான் வசனத்தை கேட்குது. அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ளவர்கள் என்ன பேசுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க கூட ஒரு 3.5 மணிக்கூர் எப்படி போச்சுன்னு தெரியாது. ஒரு சினிமாவை பார்த்தாச்சுன்னா 2.5 மணிக்கூர் எப்படி போச்சுன்னு தெரியாது. டெய்லி பார்க்கிற சீரியல்ல பாதி எல்லாம் போயிடும். அப்ப மனசுல இதெல்லாம் தானே பதிஞ்சிட்டு இருக்கும். இந்த சண்டைகளும், இந்த பொறாமைகளும், இந்த வேதனைகளும், இந்த காரியங்களும், இந்த கசப்புகளும், இந்த விதமான இருட்டின் அனுபவங்கள் தான் மனசுல பதிஞ்சு கிடக்கும். அப்ப இந்த மனசை புதிதாக்கணும்னா நம்ம ஆண்டவருக்குள்ள ஆவியில நான் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களை மனதில் உட்கார வைக்கணும். ஆவியில ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், மனசை திறக்கணும், திறந்த மனசை நிரப்பணும். வசனத்தினால ஆவியை மட்டுமல்ல நம் மனதையும் நிரப்பணும். அப்ப மனது அப்பந்தான் மறுரூபமாகும். பல பொய்களை மனசை நம்பி வச்சிருக்கு. ஜாதியின் அடிப்படையில மனசனை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஜாதியின் காரணமாக நிறைய பேர் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாங்க. வட இந்தியாவில் இவைகளை அதிகமாக பார்க்கிறோம். அழுத்தப்பட்டு அவர்கள் அப்படியான அதிகமான அந்த உபத்திரவப்பட்டு அப்படியான என்ன சொல்றது, அவர்கள் அப்ரஷன், ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க அப்படியே மனசெல்லாம் ஒடுங்கி போயிடுச்சு. நாங்களும் முன்னேறலாம் என்கிற நம்பிக்கை இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. மற்றவர்களோடு முன்னாடி போய் நிற்கும் பொழுது இவர்கள் தங்களை தாழ்ந்த ஒரு மனப்பான்மையோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த ஒரு வாழ்க்கைன்னா மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்காகவே வாழ்கிற வாழ்க்கை. மற்ற ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மற்றவங்க யார் என்ன சொன்னா என்ன, உங்களை நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். தட் இஸ் இதுதான் மென்டல் ஹெல்த்னு சொல்றது. நம்முடைய மனதளவிலான வளர்ச்சி ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நம்மை யாருன்னு நமக்கு தெரியும். மற்றவன் சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஐ நோ, நான் யாருன்னு எனக்கு தெரியும். இன்னொருத்தவங்க சொல்றதுனால நான் அப்படி ஆக போறது இல்லை. நான் யாரோ அதுதான் நான். மற்றவர்களை நான் ஏமாத்தலாம், உங்களை எல்லாரும் நான் ஏமாத்தலாம், ஆனால் என்னை நான் ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை ஏமாத்துறது அடுத்தது, அதை விட்டுருங்க. என்னை நான் ஏமாற்ற முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப நம்மை நாம் ஏமாற்ற விரும்பினால் பிரச்சனை வரும். அப்போ நாம நம்மை கிளியர் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மை குறித்த தெளிவை பெற்றுக்கணும். ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்றாரு, ஆமென். வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுது, அதான் நான். ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வசனத்தில் பார்க்கலாம். 3 முக்கியமான காரியம், நேரம் இல்லாதனால நான் வேகமாக சொல்றேன். ஆண்டோடைய வசனம் நம்மை குறித்து என்ன சொல்லுது? 3 காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒன்று பிதாவை பொறுத்தவரையிலும் 1 யோவான் 3:1 வாசிக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும். நம்ம யாரு சொல்லுங்க, நம்ம யாரு? நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க எல்லாரும் தொடர்ந்து. நான் தேவனுடைய பிள்ளை. தேவன் யாரு? எந்த ஜாதிக்காரர், எந்த மதத்தை சேர்ந்தவர்? அவருக்கும் ஒன்று ஸ்காலர் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். தேவன் எந்த மதத்தை சேர்ந்தவர்? ஆண்டுடைய மதம் என்னதுங்க? இறைவனுடைய மதம் என்ன சொல்லுங்களேன்? எவ்வளவு மதங்கள் இருக்கு. பக்தன் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு நல்ல ரொம்ப அருமையான ஆளு, கதை தான் என்ன. அப்போ இவனுக்கு ஒரு வாஞ்சை, கடவுள் நம்பிக்கை உள்ள ஆளு. ஏகப்பட்ட மதம் வேற இருக்கு, எல்லாம் மாறி மாறி அடி போட்டு கிடக்குறாங்க. எங்க மதம் தான் பெருசு, உங்க மதம் தான் பெருசு, எங்க மதம் தான் முதலாவது வந்தது, எங்க மதம் தான் சரியாக வந்தது. பல விதத்துல மதத்தை சொல்லி எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குறாங்க. அப்போ ஒரு குரு கிட்ட போனாரு, போய் கேட்டாரு, உண்மையாகவே கடவுளுக்கு மதம் என்னது, எந்த மதம் கடவுளுடைய மதம் அப்படின்னு. அப்போ அந்த குரு சொன்னாராம், நீ தான் நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ள ஆளாச்ச,
கடவுள் நேராக உனக்கு சொல்லி தருவார். நீ கவலைப்படாத, நீ போ 7 நாள் நல்லா நீ ஜெபம் பண்ணிட்டு இரு, உனக்கு கடவுள் உனக்கு வந்து சொல்லி தருவார். அப்படியே அவருக்கு 7வது நாள் ஒரு சொப்பனம் வந்தது. கடவுள் வந்து கேட்குறாரு, எப்பா உனக்கு என்ன வேணும், நீ ரொம்ப கலங்கி இருக்கிறிய. அப்போ அவர் கேட்குறாரு, தம்பிமார் கேட்குறீங்க இல்லையா, அவர் கேட்குறாரு, ஐயா கடவுளே, உங்க மதம் உண்மையில எந்த மதம்? கிறிஸ்தவ மதமா, இந்து மதமா, முஸ்லீம் மதமா, சீக்கு மதமா? அப்படியா? எது கடவுளுடைய மதம்? உண்மையாக உங்களுடைய மதம் என்ன, அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இவ்வளோ கிடந்து சண்டை போடுறாங்க, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ கடவுள் சொன்னாராம், ஏன் மதம் அன்பு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எங்க அன்பு இருக்குதோ, எங்க உண்மையான அன்பு இருக்குதோ, அதுதான் தேவனுடைய மதம். எங்க சிலுவை போட்டிருக்குதோ அது அல்ல. கோயில்னு சொல்றதோ, சர்ச்சுன்னு சொல்றதோ, அல்லது மசூதின்னு சொல்றதோ இவைகள் அல்ல. தேவனுடைய மதம் என்பது எங்க அன்பு இருக்குதோ தான். அன்பு தான் தேவன். அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தான் தேவன். அப்போ அன்பு தான். அப்போ அந்த ஒரு காரியத்தை நாம பார்க்கும் பொழுது அந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவருக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, எல்லாவற்றையும் கடந்தவர்கள் நாம். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லா ஜாதியும் கடந்தவர்கள் நாம். யார்கிட்டையும் தாழ்ந்தவர்கள், யாருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல. நல்ல புரியுது, நாம் யாருக்கும் தாழ்ந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல, ஒருவரிலும் உயர்ந்தவர்களும் அல்ல. இதையும் புரிஞ்சுக்கணும். ஒருவரிலும் உயர்ந்தவர்களும் அல்ல, நமக்கு அந்த பெருமையும் இருக்கக்கூடாது. எல்லோரும் தேவனுடைய பார்வையில சமமானவர்கள். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஒரு உண்மை நமக்குள்ள ஆழத்துல பதிஞ்சிடும். அப்ப அவன் சொன்னா இவன் சொன்னா இதை பத்தி நமக்கு கவலையே இருக்காது. நம்ம அடிக்கடியாக நமக்கு இருக்கும் பாருங்க, யார் என்ன சொல்றாங்க, நம்ம அதை கேட்டுட்டே இருப்போம். என்னை பத்தி என்ன பேசுறாங்க கேட்கறது ரொம்ப உற்சாகமா இருக்கும். அப்புறம் கேட்டுட்டு வெப்ராளமா இருக்கும். ஏன் கேட்க போறீங்க? சொன்ன எங்க போனோம், நம்ம எங்க போனோம், உயரத்துல போனோம். இதில் எனக்கிட்ட இந்த மாதிரி சுபாகங்கள் இருந்தது பார்த்துருங்க. நாங்கள் வந்து பசங்களாக எல்லாம் அரட்டை பண்ணுற ஒரு டைம், நான் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக அரட்டை பண்ணுவாங்க. பயங்கரமாக பண்ணும்போது எப்படின்னா, உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சிரித்து ரகலை பண்ணிட்டு இருப்பானே. யாரை குறித்து? இல்லாதவனை குறித்து. அப்படி பேசிட்டு போது 5-6 பேர் இருக்கிறோம். ஒருத்தர் எழும்பி போனான்னு அவன் போகணுன்னு அவனை பற்றி பேசுவாங்க. அவன் இவ்வளோ நேரம் அவன் இருந்து பேசிட்டு இருக்கான், இவன் போகணுன்னு அவனும் பேசுவாங்க. இப்போ ஒரு நாள் எனக்கு போகணும் வெளியில், நான் இதை மாதிரி பேசி எல்லாம் ரகலையில் இருந்துட்டு நான் எழும்பி போகிறேன். கதவு பக்கத்தில் இருந்து அப்படியே கேட்குறேன். இப்போ என்னை பற்றி பேசுவான்னு தெரியும்ல நமக்கு. இவன் வெளியே போயிட்டான், என்ன பேசுறான்னு சொல்லி கேட்குறேன், செய்யக்கூடும். புரியுதவங்களுக்கு? இது மனுஷ இயல்பு, இது மாறணும். ஆண்டோட மேலான கிருபையினால இப்போ அதிகமாக அதெல்லாம் கிடையாது. இப்போ கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ எல்லாம் கண்டுகிட்டு இருந்தாச்சுன்னா அங்கெல்லாம் ஊழியமே பண்ண முடியாது. அங்கெல்லாம் எங்கேயும் ஊழியம் பண்ண முடியாது. அவ்வளவு காரியங்களை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. என்னதான் சொல்லலை, சொல்லி ஏதாவது சொல்லலைன்னா தான் ஆச்சரியம், சொல்றதுக்காக ஆச்சரியம் இல்லை. கேட்டோம் ஆனால் கேட்கவில்லை, யாரல்ல கண்டோம் ஆனால் பார்க்கல, இப்படின்னு போயிட்டே இருந்தாதான் மகிமையில வாழ முடியுங்க. ஆமென். இந்த நிலைக்கு நம்முடைய மனசை மறுரூபப்படுத்தணும். அப்பந்தான் ஆவியில மறுரூபத்தை நாம தக்க வைக்க முடியும். இல்லைன்னா அது வேறுதே சண்டே அனுபவமாக மாறி போயிடும். ஆராதனை நல்லா இருக்கு, இன்னைக்கு பாருங்க ஆராதனை கூடங்கள் எல்லாம் நிரம்பி வழியுது. கேட்டா சொல்லுவாங்க அழகான பிரசங்கம்னு சொல்லுவாங்க, கேட்டா சொல்லுவாங்க ஆராதனை இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அடுத்த நாள் இல்லையாப்பா. அவைகள் சபைகள் அல்ல. இல்லை, எதையும் குறையாக, இப்போ நம்ம சபையாக இருந்தாலும் சரி, வெறும் ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்க வர்றீங்க போறீங்கன்னா அது சபை அல்ல. அது சபை அல்ல. வெறும் ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு 2 மணிக்கு எதையோ பண்றோம் போறோம் அப்படின்னா அது சபை அல்ல, அது கோயிலு, கூடுகை, தொழுகை. தொழுகைக்கு வந்துட்டு போறோம், அவ்வளவுதான். இதுல அந்த மறுரூப அனுபவம் கிடைக்காது. சபையில் இருக்கணும், அவருடைய சரீரத்தில் இருக்கணும், தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கணும், இணைந்து ஆண்டவருக்குள்ளாக பலப்படணும். அதான் சபை.
ஐக்கியம் இல்லைன்னா சபை கிடையாது. வந்தோம் போனோன்றது சபை அல்ல. வந்தோம் இணைந்தோம் என்கிறது சபை. இணைஞ்சு அப்புறம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அங்கே உபதேசம் இருக்கணும், சீஷராக்குதல் இருக்கணும். இப்படியான ஊழியங்கள் இணைஞ்சு தான் சபையாக அது திகழ்கிறது. அதையும் மறந்துடக்கூடாது. அப்போ மனசில் நமக்கு தெளிவாக இருக்கணும். பாருங்க, மனசில் நம்மை குழப்புற சில காரியங்கள் என்னன்னா, 2 முக்கியமான காரியம். ஒன்று, குற்றபோதம். நம்ம ஏதாவது பாவங்கள் பண்ணியிருப்போம், யாரும் விரோதமாக ஏதாவது பேசியிருப்போம். இவைகளெல்லாம் நம்ம விட்டுருவோம், அப்போ நோ ப்ராப்ளம். ஆனால் உங்க உள்ளத்துக்குள்ள அது கிடந்துட்டே இருக்கும். மனசுல அந்த குற்ற உணர்வு இருந்துட்டே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான். அது உங்களை ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கும். அடுத்தது கசப்பு. இந்த 2ம் நம்மை மனநோயாளிகள் ஆக்கிவிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 2ம் நம்மை மனநோயாளிகள் ஆக்கிவிடும். குற்ற மனப்பான்மை, கசப்பு உணர்வு. குற்ற மனப்பான்மை, கசப்பு உணர்வு, இந்த 2ம் நம்மை மனநோயாளிகள் ஆக்கும். அப்ப இதுக்கு என்ன மருந்து? குற்ற மனப்பான்மைக்கு தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை மன்னிக்கிறார். அப்ப பாவ அறிக்கை அனுதின அனுபவமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைவுகளை, குற்றங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அவர் மன்னித்தார் என்று நம்பணும். ஆமென். நம்மை நாம மன்னிக்கணுங்க. முதலாவது மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு முன்பாக நம்மை மன்னிக்கணும். அநேகர் தங்களை மன்னிக்கல. பாருங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டார், ஆனா நான் என்னை மன்னிக்கல. இது ஒரு உள் காயமாக எனக்குள்ள கிடக்குது. நான் செய்த தவறுகள் என்னையே பாதித்து இருக்கிறது. என் ஆண்டவர் என்னை மன்னித்தார், அவர் என்னை தூக்கினார், அவர் என்னை கழுகினார், அவர் என்னை பரிசுத்தப்படுத்தினார். ஆனால் நான் என்னுடைய மனதில் இன்னும் பரிசுத்தமாகல. நான் இன்னும் அதிலே இருந்துட்டு இருக்கிறேன். அதை நினைத்து நான் அழுது கொண்டு இருக்கிறேன், அதை நினைத்து நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இது நம்மை அதிகமாக பின்பாக கொண்டு செல்லுகிற காரியம். 2வது கசப்பு, மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறது. இந்த கசப்பு பிசாசின் குடியிருப்பு. கசப்பு உள்ளவர்கள் பிசாசின் குடியிருப்பு. கிளியர். இதுக்கு வசன தெளிவும் இருக்கு. நமக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ராஜா மன்னிக்காதவங்களை, இந்த கடன் வாங்கின ஒரு ஆளுக்கு அவர் கொடுக்கணும், அவர் கொடுக்கல. அவர் போய் மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிட்டாரு. ஆனால் ஒருத்தர் இவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அவருக்கு அவர் என்ன செய்யல, மன்னிக்கல. அப்போ ராஜா என்ன செய்ய, பிடிச்சி யாருக்கு கையில் கொடுக்க சொன்னார் தெரியுமா? உபாதிக்கிறவருடைய கையில கொடுக்க சொன்னார். டார்ச்சரர்ஸ், டார்மெண்டர்ஸ். அப்போ மன்னிக்காதவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை படபடப்பு, வெப்ராளம், இப்படிலாம் பல வார்த்தை சொல்லலாம். அதாவது உள்ள கடந்து பிசாசு உங்களை இடிச்சுட்டே இருப்பான், அலக்கழிச்சுட்டே இருப்பான். மனசுல சமாதானம் இருக்காது. அப்ப இதுக்கு ஒரே வழி, மன்னிச்சிடணும். அவங்களுக்காக இல்லை, யாருக்காக மன்னிக்கணும்? நமக்காக. போட்டு விடு, தூக்கி தூர போடாத, இல்லைன்னா நம்ம கெடுத்துட்டே இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து சொல்லி தந்திருக்கிறேன். மன்னிக்க முடியலன்னா என்ன செய்யணும்? எந்த நபரை மன்னிக்க முடியலையோ, போன தடவை நல்ல ஞாபகம் இருக்குது, நான் உங்களுக்கு சொன்னேன். யாரை மன்னிக்க முடியலையோ அவங்க பேர் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கணும். செய்து பாருங்க. இதெல்லாம் பயங்கர டெக்னிக், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ். இதெல்லாம் ஆசீர்வதிங்க. நீங்க யாரை மன்னிக்க முடியலையோ மறுபடியும் அதே மைண்ட்ல வந்துட்டு இருக்கு. உடனே வாயை திறந்து நான் இவரை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கணவனை குறித்து கசப்பு வருதா? கணவனை சொல்லி நான் இவரை என் கணவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். மனைவியை குறித்து கசப்பு வருதா? என் மனைவியை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்க. மாமியாரை குறித்து கசப்பு வருதா? மாமியாரை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிச்சிருங்க. அது சரியாயிரும். கர்த்தர் நல்லவர். ஒரு மாமியார் மருமகள் கதை உண்டு, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதோட சேர்ந்து. இதெல்லாம் ஃபேமஸ் ஸ்டோரிஸ் ஆகும். ஒரு மாமியார் பயங்கர ஒரு துன்மார்க்கர் லேடி, மருமகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்க. மருமகளுக்கு சகிக்க முடியல. மருமக ஒரு ஆள்கிட்ட போனாங்க, ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப க்ளோஸான டாக்டர். என்ன வேணாலும் செய்வார். இவங்களை தீக்கணும், இவங்க ஜீவிச்சா எனக்கு வாழ முடியாது, நீ எப்படியா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு காலை பிடிச்சாங்க. இப்போ டாக்டரும் பார்த்தாரு, நல்ல பிள்ளை,
உண்மையாகவே கஷ்டப்படுறா, என்ன செய்யறது? சரி, எதையாவது தின்னுட்டு செத்து போனாங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை. அதனால என்னமோ ஸ்லோ பாய்சன் நான் தரேன் உனக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற மாதிரி ஒரு மருந்து தாரேன். டெய்லி என்ன பண்ணணும், ராத்திரி அவங்களுக்கு பால் கொடுக்கணும். இல்லை நான் அவங்களுக்கு பால்லாம் கொடுக்குற இன்னிலேருந்து கொடுக்கணும். நீ சாகடிக்கணும்னா நீ நல்ல விதத்தில் சாகடிக்கணும், இல்லைன்னா நீ செத்து போயிடுவா, ஒன்று பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அதனால் என்ன பண்ணணும், டெய்லி ராத்திரி பால் கொண்டு கொடுக்கணும். மாமி பால் குடிங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நீ கொடுக்கணும். காலையில் எழும்பினோடனே ஒரு கிளாஸ் டீ போட்டு அதில் ஒரு மருந்து தாரேன், அதை கலந்து கொடுக்கணும். காலையிலும் சாயங்காலம். காலையில் எழும்பின உடனே சந்தோஷத்தோடு சிரிச்ச போது, எப்படி இந்த பொம்பளை பார்த்து எனக்கு எப்படி சிரிப்பு வரும்? சிரிக்கணும் நீ, அப்போ தான் காரியம் நடக்கும். அப்போ நீ சிரிச்சுட்டே கொண்டு இந்த டீ கொடுக்கணும். ராத்திரி சிரிச்சுட்டே கொண்டு பால் கொடுக்கணும். நல்லா இருங்கன்னு சொல்லி கொடு, செத்து போங்கன்னு சொல்லி கொடுக்காத அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டைம் போக 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 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. மாமியார் அப்படியே பெட்டி பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஆயிட்டாங்க. ஒரு சத்தம் கிடையாது. மாமியார் மருமகா காலையில் டீ போட்டு கொண்டு தர்றா, சாயங்காலம் பால் எனக்காக காய்ச்சி கொண்டு வர்றா. மாமியாருக்கு ஒன்றும் புரியல, தலையும் காலும் புரியாமல் அவங்க ஒரே குழப்பத்தில் அவங்க இருக்கிறாங்க, ஒன்றும் பேசாமல். அவங்க அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா இவ ஒரு நாள் சுகம் இல்லாமல் ஆயிட்டா மருமகா. அவங்க அன்னைக்கு எல்லாம் சமைச்சு எடுத்து மாமியார் சமைக்கிறதே கிடையாது. அவ சாப்பிட என்னதான் சுகம் இல்லாமல் இருந்தாலும் எழும்பி சமை, என்ன பெரிய சோக்கேடு அப்படின்னு சொல்ற ஆளு இவங்க. அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு எடுத்து கொடுத்து நல்லா சமைச்சு 2 நாள் அழகா சமையல் பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சு அவங்களை எழுப்பி ரெடி ஆயாச்சு. ஓடி போனா டாக்டர்கிட்ட, ஐயா 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 மாமியார் சாகண்டாம், அவங்க ரொம்ப நல்லவங்க பார்த்துருங்க. என்னாச்சு உனக்கு? ரொம்ப மோசமான ஆள், ரொம்ப ஒரு துன்மார்க்கமான ஒரு ஆள் சாகணும்னு சொன்ன, இப்போ நல்லவன் வந்திருக்கா? இல்லை உண்மையாகவே நல்லவங்க அவங்க. நான் பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பாலும் சாயம் டீ எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சோன்னா அவங்க இவ்வளோ மாறிட்டாங்க. அப்படியா பிள்ளை, ரொம்ப நல்லது. நான் உனக்கு தந்ததெல்லாம் நல்ல விட்டமினும் நல்ல மினரல் தான் தந்தேன், நீ அவங்களுக்கு நல்லா கொடுத்துருக்குறா, இனி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம கையில் நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம சரியானால் பல காரியங்கள் சரியாயிடும். அதுக்கப்புறம் பிசாசு பண்ணுற வேலை 1-2 அதை நம்ம வேற டீல் பண்ணணும். புரியுதா? எல்லாத்தையுமே பிசாசுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. நம்ம காரியங்களை செய்யும் பொழுது மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். அவன் பாருங்க, கசப்பு நம்முடைய வாழ்க்கையை தீர்த்துரும். கசப்பு மாறணும், அப்போ அவங்கள ஆசீர்வதிக்கணும். அதுதான் அந்த கதை சொன்னது. ஆசீர்வதிக்க தொடங்குனீங்க அப்படின்னா நம்முடைய மனப்பான்மை வித்தியாசப்பட்டுரும். கசப்புல நம்ம நிறைஞ்சி ஒரு ஆளை பார்க்கிறதுக்கும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த பார்வையே மாறிடும். அட்மாஸ்பியர் மாறும் பொழுது பிசாசு செயல்படாம அங்க ஆயிரும். நம்ம அட்மாஸ்பியர் அந்த அந்த என்னது அந்த மண்டலத்தை அந்த அட்மாஸ்பியரை நமக்கு இருட்டடைய பண்ணிட்டோம் அப்படின்னா பிசாசு சுகமாக நம்ம வீட்டிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் வேலை செய்யறதுக்கு அங்கே வாய்ப்பு உண்டாகுது. அதை நம்ம அடைச்சிட்டோம்னா பிசாசு அங்கே வாய்ப்பு இருக்காது. ஆமென். ஸோ அப்போ நம்ம கசப்பையும் இந்த நாம் குற்ற மனப்பான்மையும் கசப்பையும் விட்டு நாம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மனசில் உறுதியாக இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப பொறாமை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, எல்லார்ட்டும் சண்டை போட்டு இருப்பாங்க, எல்லார்ட்டையும் அவங்க எரிச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க. காரணம்னா அவங்களுக்கு உள்ள எரிச்சலா இருக்கிறாங்க. தங்களை தாங்கள் மன்னிக்காதவர்கள், தங்களுக்குள்ள சரியில்லாதவங்க மற்றவர்களோட யாரோடையும் நல்ல உறவு வைக்க முடியாது. காரணம் தங்களுடைய தாழ்ந்த மனப்பான்மை, குற்ற மனப்பான்மை, கசப்புணர்வு இவைகள் நிமித்தமாக அப்படி ஆகும். முதலாவது நம்மை பலப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்களை பலப்படுத்துற முன்பா யாரை பலப்படுத்தணும்? வேத வசனத்தை சொல்லி சொல்லி என்னை பலப்படுத்து கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு. ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இப்படி ஓடு வசனத்தை சொல்லி நம்ம பலப்பட்டு கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 3வதாக சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குல்ல. லைட்டாக இது ரெண்டையும் நம்ம டச் பண்ணிடுவோம்.
சரீர பிரகாரமான நன்மையை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை சரீர பிரகாரமாக ஆசீர்வதிப்பார். சரீர பிரகாரமான நன்மையில எல்லாத்துலேயும் சிறந்த ஒரு நன்மை என்னது? சரீர பிரகாரமான எல்லா நன்மையிலும் ஃபர்ஸ்ட் நன்மை என்னது? ஆரோக்கியம், ஹெல்த். சொல்லுவாங்களா, ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் இஸ் வெல்த். அப்போ அதுக்கு முதலாவது. மற்றபடி நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல உயர்ந்த ஸ்தானங்களில் வரணும், கண்டிப்பாக வரணும். உலகம் யார் யார் கையிலும் கள்ளமார் கையிலும் இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் பதவிகளில் வரணும், பெரிய பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும், நம்ம பிள்ளைகள் வரணும், இங்கே இருக்கிற பிள்ளைகள் வரணும். நீங்கள்லாம் எழும்பணும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா படிங்க, நல்ல நிலைமைக்கு வாங்க. இதெல்லாம் நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். இதெல்லாம் எதிர்பார்க்கணும், நாம கண்டிப்பாக செய்யணும். ஆண்டவர் இதை செய்வார். யாரு கையிலயோ காசு இருக்கும்போது எதற்கு இல்லாம செலவு பண்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கையில காசு இருந்தா தேவனுடைய ஊழியத்திற்கு நன்மையாக இருக்கும், இப்போ ஏழைகளுக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தாலும் எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருக்கிறாங்க, எத்தனை ஸ்கூல்ஸ் நடக்குது, எத்தனை நன்மைகள் சமுதாயத்தில் நடக்குது. தேவனுடைய பிள்ளையோட கையில காசு இருக்கணும், காசு வேணும். நல்ல சம்பாதிங்க, நல்ல ஏர்ன் பண்ணுங்க, நல்ல ஆண்டவருக்காக நீங்க அதை செலவு பண்ணுங்க, நல்ல நிலைமையில வாழுங்க. எல்லாம் இருக்கட்டும். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக சரீர சுகம் நமக்கு முக்கியம். சரிங்களா? ஆவிக்குரிய சுகம், மனதில் சுகம், சரீரத்திலையும் சுகம். இந்த சரீர சுகத்துல நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமான காரியம் அதை மட்டும் சொல்லி நமக்கு அடுத்தது போறோம். சரீர சுகத்துல ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். முதலாவது, சரீர சுகத்துக்கு யெகோவா ராஃபாவை பிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க, யெகோவா ராஃபா. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, யெகோவா ராஃபா. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க, யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபான்னு அர்த்தம் என்ன? உன்னை சுகப்படுத்துகிற பரிகாரியாய் கர்த்தர்னு பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. அவனுடைய சரியான இது என்னன்னா, உன்னை சுகப்படுத்துகிற தேவன். He heals you. God the healer. அவர் நம்மை சுகப்படுத்துகிறார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எந்த சுகவீனத்தின் மத்தியிலும் நிறைய வசனங்கள் இருக்கு. ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் சுமந்து கொண்டு நம்முடைய துக்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளினாலே சுகமாவோம். அங்க 1 பேதுரு 2:24 போட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் ஆனோம். வாசிங்க, 1 பேதுரு 2:24 வாசிங்க. அது 1 முதல் ஆசீர்வாதம். சுமந்தார். எஸ், குணமானோம். 103 சங்கீதம் வாசிங்க, 2வது வசனம். என்ன 3வது வசனம் வாசிமா? 3. அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம். இந்த 2 சேர்ந்து வருது பாருங்க. ஆண்டவர் மன்னிக்கிறவரும் சுகப்படுத்துகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. வேணுமா வேண்டாமா? வெறும் பாவம் மன்னிப்பு போதுமா? சுகம் வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணும். எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. ஆண்டவர் என்னை அதிகமாக பெரிய வேதனைகள்ல இருந்து ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். அவரால் கூடும். ஆமென் சொல்லுங்க, யெகோவா ராஃபா. சந்தோஷமா சொல்லுங்க, யெகோவா ராஃபா. ஒரு தடவை கூட சிரிச்சுட்டே சொல்லுங்க, யெகோவா ராஃபா. சுகப்படுத்துகிறார். ஆமென். சுகம் இல்லாம ஆனா முதலாவது தேட வேண்டியது அவரை, டாக்டரே அல்ல. டாக்டர்கிட்ட போகணும், அது வர்றோம். முதலாவது யாரை பார்க்கணும்? டாக்டர்ஸ் அவங்களே எழுதி வச்சிருக்கிறாங்க, we treat, he heals அப்படின்னு. நாங்கள் சிகிச்சை பண்ணுகிறோம், சுகம் யார் பண்றா? அவர் கொடுக்குறாரு. அப்ப அவரை தான் பார்க்கணும். எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போகணுன்றது அவருக்கு கிருபை தாங்க. சில டைம்ல பெரிய பெரிய டாக்டர் உங்களுக்கு பண்ணிட முடியாது. ஸ்மால் சாதா டாக்டரை வச்சு ஆண்டவர் காரியங்களை செய்வார் இல்லையா? அதுக்கும் உதாரணம் சொல்லலாம், நேரம் இல்லை. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல முடியும். அநேக காரியங்கள் இதை நான் டீச் பண்ற அனைத்துமே என்னுடைய வாழ்க்கையான அனுபவங்கள். இப்போ நேரம் இல்லை. அப்போ நான் இப்போ புரிந்து கொள்ள, முதலாவது யெகோவா ராஃபாவை நாம நம்பணும். 2வது, நம்ம சரீரத்தை கொஞ்சம் பேணி காக்கணும். சரீரத்தை கொஞ்சம் பேணி காக்கணும். உபவாசம் இருக்கிற பொழுது ஓகே, இல்லாத வேளையில் நல்லா சாப்பிடணும். ஆனா கணக்கா சாப்பிடணும், அளவா சாப்பிடணும். கண்டதை கண்டபடி கண்ட நேரத்தில்
சாப்பிடக்கூடாது. இல்லை, இதெல்லாம் நம்ம சரீரத்தில் சுகமாக இருக்கணும்னா இது கண்டிப்பாக செய்து ஆகணும். நம்ம கண்டதை கண்டபடி கண்ட வேளையில் சாப்பிடக்கூடாது, கணக்காக சாப்பிடணும். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடணும், உண்மையாகவே நல்லா சாப்பிடணும். ஒரு வயசு கொஞ்சம் கூடுதல் ஆகும்போது ரொம்ப இறைச்செல்லாம் சாப்பிடக்கூடாது, ஆசைக்கு சாப்பிடலாம். இல்லை இதெல்லாம் இல்லை இதெல்லாம் நமக்கு செய்ய வேண்டிய காரியம். ஆரோக்கியமாக இருக்கணுமா வேண்டாமா? இல்லை, ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற காரியம் இல்லையா, அவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம். அதனால இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இவைகளை தான் செய்யணும். நல்லது, பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். முடிகிற அளவில் இதெல்லாம் இது இயல்பான சில காரியங்கள், அதனால சொல்கிறேன், டச் பண்ணுறேன். முடிந்த அளவில் ராத்திரி ஃபுட்டை பிந்தாமல் சாப்பிடணும். ஒரு 7 மணி மேக்ஸிமம் 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும். அதாவது சாப்பிட்ட பிறகு 2 மணிக்கூறாவது இருக்கணும் அது ஜீரணிக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம போய் படுத்துடுறோம் பாருங்க, அதனால சில பிரச்சனைகள் உண்டாகும். இது எல்லாம் பண்ணாலும் அவர் நம்மளை கூப்பிடும்போது போகணும், அது வேற விஷயம். அதுக்கு நம்ம எதிராக நிற்கல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஓட்டம் உண்டு. சிலருக்கு 60, சிலருக்கு 80, சிலர் இப்போவும் கிடக்கு 120. எப்போ போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறான், போக மாட்டேங்குது, போகல. சிலது 40 போயிருது இல்லையா? யாருக்கு எப்படி நமக்கு தெரியாது, அது அவருடைய கையில். அதுக்கு நம்ம எதிராக போகல, ஆண்டவரே அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆனால் நம்மிடம் நம் கையில் இருக்கிற வரையிலும், புரியுதா, நம்ம கவனமா இதை கண்டிப்பா, இந்த சரீரம் இது அவருடைய ஆலயமா இருக்கு. நம்மை குறித்த காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்புறம் 2வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறோம். நான் அதை சொல்ல விட்டுட்டேன், ஏன்னா டைம் இல்லாததுனால. அப்போ நம்ம ஆண்டோடைய ஆலயமா இருக்கிறோம். இதை நம்ம காத்துக்கொள்ளணும், இதை நமக்கு ப்ரிசர்வ் பண்ணணும், இதை மெயின்டைன் பண்ணணும். சரீரம் அவருக்குரியது, இது பரிசுத்தமானது. இதை நம்ம எல்லா விதத்திலும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பாவத்தின் காரியம் மட்டுமல்ல, சாப்பாடும் சரி, சாப்பாடு ரொம்ப அவசியம். ஆனால் அந்த சாப்பாடு தான் நம்மளை கொல்லவும் செய்யும். அப்போ அதனால கவனமாக இதை நம்ம செய்வோம். அடுத்தது, உடம்புக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும். அப்படியே உட்கார்ந்துருக்கிறவன் காலைல எழுந்து ஒரு அரை மணிக்கு 40 நிமிஷம் நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? செய்யுங்க, இதெல்லாம் நல்லது. டாக்டர்ஸ் சொல்றத நமக்கு பிரசங்கியார் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா காலத்தின் கட்டாயம் அது இல்லையா? கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூடுதலாக போகுதுன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கொஞ்சம் காலில் போய் நடங்க. இல்லை, உடம்பு வேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பில் உள்ள கழிவுகள் 3 விதமாக வெளியேறுமா. ஒன்று மோஷனில், அடுத்தது யூரின்ல, 3வது வேர்வை, இன்னொன்று இருக்கு, 4வது துப்பல் வழியும் போகுமா. சரி, அதை கபமாரில் வருது இல்லை? அப்போ நமக்கு ஏதாவது கொஞ்சம் ஜலதோஷம் வந்தாச்சுன்னா உடனே மருந்து போடாத நம்ம உள்ள விட்டுருவோம், அதை வெளியே போட்டுருணும். இல்லை, இதெல்லாம் உண்மையான சில காரியங்கள், மருத்துவ விஷயங்கள். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதனால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதோ வேறு வேலை இல்லைன்னு நினச்சிடாங்க. இதெல்லாம் தேவையான காரியங்கள், புரியுதா? இப்படியும் சொல்லிடுறாங்க, பிரசவம் பண்ணுறது வசனத்துக்கு பதிலாக அவர் வேற எடுத்து சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிடுறாங்க. தேவைனாலும் சொல்கிறேன் நான், ஏன்னா இவைகளெல்லாம் நமக்கு தேவை. அப்போ இந்த கழிவுகளெல்லாம் வெளியேறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். உடம்புல வேர்க்கணும். இப்போ டெய்லி கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். உடம்பு நடக்கிறது நல்லது, இவைகள் நல்லது, இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது, நல்லா உறங்கணும். உறங்குற சமயத்தில் இதை நோண்டிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைங்கள்லாம் பக்கம் வச்சுடுங்க. ஏன்னா படிக்கிற ஒரு சாக்கு போக்கம் வச்சுட்டு நமக்கு ராத்திரி உறங்குற டைமில் உறங்கணும். காலையில் எழும்பணும். அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் ரொம்ப நல்லது. 5 மணிக்கு எழும்ப கூடுமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. 6க்கு மேலே தாமதிக்கவே கூடாது. 6க்கு மேலே உறங்கவே கூடாது. புரியுதா? 6 மணிக்குன்னா எழும்பிடணும் நீங்கள்லாம். பிள்ளைங்க உண்மையை சொல்கிறேன், இதெல்லாம் நல்ல பழக்கங்கள். நம்ம சரீரத்தை பேணி காப்பதற்கு தேவையான பழக்கங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இவெல்லாம் தேவை. அப்போ இப்படி செய்து, முதலாவது அப்போ என்ன செய்யணும்? யெகோவா ராஃபாவை சார்ந்திருக்கணும். 2வது நம்ம சரீரத்தை நாமே பேணணும். 3வது தான் அப்போலோவையும் மற்ற ஆள்காரையும் பார்க்கணும், தேடுறது. அதுக்கப்புறம் தான் மற்றவன். இது என்னன்னா, கடவுளையும் அது ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருக்கட்டு, திடீர்னு ஏதாவது ஆகி போச்சுன்னா ஒன்றும் யோசிப்பில்லை, உடனே போயிடுறது, உடனே மருந்து, உடனே சிலவங்களுக்கு ஒரு ஊசி போட்டால் எல்லாம் செய்தார். அப்படியான பழக்கத்தை நிறுத்தும். எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிடாதுங்க, ஆனால் மருந்து சாப்பிடாமலும் இருக்காதுங்க. மருந்து சாப்பிடணும்னா கரெக்டாக சாப்பிடணும். 3 வாரம் சாப்பிட சொன்னா 3 வாரம் கம்ப்ளீட்டாக சாப்பிடுங்க, இடையில விடாதுங்க. விசுவாசம் சொல்லி விடாதுங்க, சாப்பிடுங்க. 3 வாரம், 3 மாதம் சாப்பிடுங்க. 1 வருஷம் சாப்பிடணும், 1 வருஷம் சாப்பிடுங்க. சரியாக ட்ரீட்மெண்ட் எடுங்க.
அது இடையில எதையுமே இடையில இந்த என்ன சொல்ற ஜாக்கிரதை இல்லாம இருக்கக்கூடாது. நம்ம சரீரத்தின் மேலும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவரை சார்ந்து இருக்கணும். நம்ம நாம் பேணி கொள்ளணும். மருத்துவர்களுடைய உதவியை நாம நாடணும். அவங்க நமக்கு பிளெஸிங் தானே. டாக்டர்ஸ் ஆர் பிளெஸிங். நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. திடீர்னு வயிறு வேதனை வந்துச்சு, கிட்னி ஸ்டோனில் எங்கே ஓடுறோம்? இவங்களெல்லாம் உண்மையிலே ஆட்கள் கையெடுத்து கும்பிட தானே செய்கிறாங்க. ஐயா நீங்கள் தான் கடவுள்னு. உண்மைதான். அந்த வேதனையில் அவங்க தானே மாற்றி தர்றாங்க. அதனால டாக்டர்களை புறக்கணிக்கவே கூடாது. வி நீட் தம். ஆனால் முதலிடம் நம்ம அப்பனுக்கு. அதை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ரெண்டாவது இடம் உங்களுக்கு. அதையும் விட்டுறாதுங்க. ஏன்னா நம்ம சரீரத்தை குறித்து நமக்கு தெரியுங்க. அதை கவனித்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது உறவுகளையும் நம்ம சீர்படுத்தி நம்ம காத்துக்கொள்ளணும். அதுக்கு இப்போ நம்ம நேரம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருக்குமே அதாவது உறவுகள் நல்லா இருக்கணும். எல்லார்ட்டையும் நீங்கள் நல்லா இருக்கணும். எல்லார்ட்டையும் பேசி பழகி சந்தோஷமாக இருக்கிறவர்களாக இருந்தால் தான் நம்ம மெய்யான கிறிஸ்தவர்கள். நம்ம நல்ல அந்நிய பாஷை பேசுகிறோம், நல்ல ஊழியம் பண்ணுறோம். ஆனால் உறவுகள் சீர்படலை அப்படின்னா குழப்பம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்றவர் அல்ல. நம்ம முழுமையான ஆசீர்வாதம் நமக்குள்ள இல்லை. அப்போ எல்லார்ட்டையும் ஒப்புரவாகணும். வசனம் சொல்லுது கூடுமானவரை, அப்படிதான் போட்டிருக்கு. கூடுமானவரே எல்லாரோடத்தும் சமாதானமாயிருங்கள். கூடுமானவரை. இப்போ சிலவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் போனாலும் அவங்க போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க பின்னாடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மன்னிச்சு விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ ஒரு நபர் 2 பேர் தமிழ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, திடீர்னு பிரச்சனை ஆகி போச்சு. அப்புறம் 2 பேரும் பேச மாட்டாங்க. 2 வருஷம் 2 பேரும் பயங்கர வீம்பில் இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் அதுக்கு இடையில இடப்பட்ட நாட்களில் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர்கள் வரும்போது எப்பொழுதும் இந்த விஷயம் அவருக்கு மனதில் கடந்துகிட்டே இருக்கும். நம்ம இது ஏன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு இவன்கிட்ட ஏன் இவ்வளோ நம்ம போராடிட்டு இருக்கோம், அவனை மன்னிச்சு அவங்களோட மறுபடியும் ஒப்புரவாகணும்னு அவருக்கு பயங்கர ஆசை. அவர் என்ன பண்ணார், இவருக்கு ஃபோன் பண்ணார். எப்பா ஒன்று பார்க்கணும். அப்படி நான் வீட்டில் எல்லாம் வெளியூரில் இருக்கு, இங்கே தான் இருக்கிறாரு, வெளியூரில் இருக்குன்ட்டார். அப்புறமா எப்போ முயற்சி பண்ணாலும் இப்படி சொல்லிடுவார். ஒரு நாள் இவர் என்ன செய்தார், ஒய்ஃப்கிட்ட இந்த மாதிரி சொன்னார். எப்பா அம்மா இவனை பார்க்கணும், இந்த மாதிரி எப்பவுமே சொல்லிட்டு இருக்கான், என்ன செய்யறது? ஆனால் நீங்கள் சாயங்காலம் வாங்க, அவர் இருப்பார் 5 மணிக்கு, நீங்கள் சொல்லாமல் வந்துடுங்க அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணார், 5 மணிக்கு போய் பெல் அடிக்கிறாரு. அவர் உள்ளே இருக்கிறாரு. இவங்க பார்த்த உடனே கதவை திறந்து அவர் வெளியே போயிட்டார். இவர் உள்ளே வந்தோடனே இங்கே வெளியே வந்துட்டார். இவருக்கு என்ன பண்ண முடியும்? கூடுமானவரை நம்ம பண்ணணும். பாக்கி நம்ம கையில் அல்ல. அப்போ நம்ம சமாதானத்துக்கு நாம் பேர் போனவர்களாக இருக்கணும். வசனம் என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பேரு? தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்போ நாமெல்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும், ஒப்புரவு பண்ணுகிறவர்களாக இருக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அப்போ தாங்க ஆவிக்கிற வாழ்க்கையில குஷி, நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், நல்ல ஆனந்தம் இருக்கும். ஆண்டவரை நம்ம விடுதலையாக ஆராதிக்க முடியும். அப்போ தேவனோடு உள்ள உறவு, நமக்குள்ள உறவு. அடுத்தது நம்ம சொல்ல மறந்துட்டேன், இந்த சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் என்கிறது உலகத்தோடு கூடிய உறவு. உலகத்தோடு கூடிய உறவுல என்னன்னா, உலகத்துல காசுன்னு அர்த்தம் என்ன, படிப்பு என்ன அர்த்தம் என்ன, பணம் அதாவது வேலைக்கு என்ன இடம், எல்லாத்தையும் புரிந்து கொள்றது கர்த்தர் கிருபை தருவார். நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாம் தெரிய வரும். நான் சொன்ன காசு வேணும், நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும். ஆனால் அதுக்கு அதனுடைய இடம் தான் முதலிடம், அதற்கு இல்லை, ஆண்டவருக்கு தான். இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்யட்டும். தேவனோடு கூட நல்ல உறவோடும், நம்மளும் நல்ல உறவோடும், உலகத்தை சரியாக புரிந்து கொண்டு நல்ல அதையும் சரியான இடத்துல வைத்து கொண்டு நம் மற்றவர்களோடும் நல்ல உறவை பேணி காத்து செழிப்பான ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய இடங்கள்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.